ஒரு நிலைமை. சரி, அப்படியா இந்த 7ஆம் அதிகாரத்துல கிறிஸ்டியனுடைய கண்டிஷன் எழுதுறார், கிறிஸ்டியனுடைய கான்ஃப்ளிக்ட் எழுதுறாரு. 3வது கிறிஸ்டியனுடைய லைஃப்னுடைய அதுல வெற்றி எழுதுகிறார். இங்க பாருங்க என்ன வெற்றி பாருங்க. 25 பாருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இல்லையா? அவர்தான் நமக்கு என்ன செய்கிறார்? விடுதலை செய்கிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய போராட்டம் நமக்கு உண்டு. நமக்குள்ள ஒருத்தர் ஒரு கதை எழுதினார் அமெரிக்கால. அந்த கதையில வெள்ளை நாய் கருப்பு நாயின்னு வச்சு ஒரு கதை எழுதினார். அந்த கதையில இந்த வெள்ளை நாய் கருப்பு நாயை வச்சு ஒரு சண்டை காட்சி வைப்பாங்க. ஒரு நாள் வெள்ளை நாய் ஜெயிக்குமா, கருப்பு நாய் தோத்துரும். அடுத்த நாள் பார்த்தா கருப்பு நாய் என்ன செய்யுமா, ஜெயிக்குமா, வெள்ளை நாய் தோத்துருமா. ஒரு மனுஷனுக்கு ஒரு பெரிய சண்டை. அவர்கிட்ட போய் கேட்டார், ஐயா உங்க அந்த கதையில அவர் எழுதுறாரு, ஐயா வெள்ளை நாய் நீ சொன்ன நாள்ல ஜெயிக்கு, கருப்பு நாய் சொன்ன நாள்ல ஜெயிக்காது எப்படின்னு. அவர் சொன்னாரா, வெள்ளை நாய் ஜெயிக்கணும்னா வெள்ளை நாய்க்கு நல்ல சாப்பாடு போடுவேன், ஆனா கருப்பு நாய்க்கு என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். ஆனால சண்டையில விட்ட உடனே இந்த முழு பலத்தோட அது சண்டை போடும், அந்த சாப்பிடாத சண்டை போடாத ஜெயிச்சிடும். அடுத்த நாய் ஜெயிக்கணும்னா அதுக்கு சாப்பாடு போடுவேன். அதே போல நமக்குள்ள 2 ஆள் இருக்காங்க. ஒன்னு ஆவிக்குரிய மனுஷன், இன்னொன்னு என்னது இந்த மாம்சமானவனுக்கு சாப்பாடு போட்டு போட்டு பாருங்க. ஆவிக்குரிய மனுஷன் என்ன செய்யும், அப்படியே ஜெயிச்சு அவனை மிதிச்சு அவனை ஒண்ணு இல்லாம ஆக்கும். நீங்க ஆன்மீக மனுஷனுக்கு சாப்பாடு போட்டு பாருங்க, இந்த மாம்ச எண்ணம் வரவே. அப்ப யாருக்கு எவருக்கு நீங்க ஆகாரமும் அதிகம் கொடுக்கிறீங்களோ அவங்க தான் நிச்சயவாங்க. ஆனா பவுல் சொல்றார், ஆண்டவர் தான் என்னை ஜெயிக்க வைத்திருக்கிறார், ஆண்டோட ஆவி என்னை ஜெயிக்க வைத்திருக்கிறார், ஆண்டோட வசனம் என்னை ஜெயிக்க வைத்திருக்கு. இல்லையா? அப்ப ஆண்டவரோடு உள்ள அந்த ஃபீலிங் வளர 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 இந்த நமக்கு வர்ற போராட்டத்துல நான் போராட்டம் வந்தாலும் ஜெயித்து கொண்டே இருக்கும். இல்லைன்னா நாம் தோற்று போவோம். தாவி நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷன். ஆனா திடீர்னு ஒரு பெண்ணை பார்த்தான். அன்றைக்கு அவன் மாம்சத்துக்கு தான் என்ன கொடுத்தான், ஆகாரம் கொடுத்தான், கரை கொடுத்தான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள். சரி, போராட்டங்களை ரொம்ப விலாவாரியா சொல்லி உங்களை நான் போராட்டத்துக்குள்ள கொண்டு வர விரும்புறேன். இல்லையா? ஏன்னா தெரியுமா, இருக்கிற போராட்டமே அது. இப்ப உங்க ஒவ்வொரு கையில ஒரு பேப்பரை பென்சிலை கொடுத்து உங்க ஆவிக்குரிய போராட்டத்தை பிராங்கா எழுத சொன்னா அதை வாச எனக்கே தலை சுத்தும். அந்த அளவுக்கு என்ன இருக்கும், போராட்டம் போராட்டம் போராட்டம். இல்லையா? அப்படியானால் அந்த போராட்டங்கள், இந்த போராட்டங்களை எப்படி நாம் ஜெயித்து விடலாம், ஜெயித்து கொண்டே வரலாம் என்பதை நான் சொல்றேன். 4 குறிப்பு. முதலாவது ஜெபம். எப்படி வெள்ளை நாய் ஜெயிக்கணும்னா வெள்ளை நாய்க்கு என்ன செய்யணும், சாப்பாடு. அப்ப நம்ம ஆன்மீகத்துல ஜெயிக்கணும்னா அதிகமா சாப்பாடு போடும். என்ன சாப்பாடு தெரியுமா, ஜெபம். என்ன செய்யணும்? இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை என்ன தெரியுமா, எங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார், போதகருடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்வார். பைபிள்ல வசனம் கிடையாது, இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. வசனம் கிடையவே. உங்கள் ஜெபத்தை கேட்கிறவர் தான் என் ஜெபத்தை. ஆண்டவரிடத்தில் சேருவதற்கு எடை தரகர்கள் யாரும் தேவையே இல்லை. உங்க அப்பாட்ட போய் நீங்க யாராவது இடையில ஒரு ஆளை குறிச்சு பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் உறவு சரியில்லை. இல்லையா? அப்போ முதலாவது ஜெபம். ஜெபத்துக்கு ஜெபம், இந்த ஜெபத்திலே அதிகமாக தரித்திருக்க இந்த போராட்டத்தை ஜெயிக்கிற வலிமையை நாம் பெறலாம். சரி, அநேக போராட்டத்தை சுயபலத்துல ஜெயிக்கிறாங்க. சிலர் என்ன செய்யறாங்க, உலக பிரகாரமான புஸ்தகங்களை வாசித்து என்ன செய்யறாங்க, ஜெயிக்கிறாங்க. இல்லையா? அதெல்லாம் ஜெயிக்க முடியாது. சிலர் ஆள் தியானம் அல்லது மனதை கட்டுப்படுத்துகிறது, இப்படிலாம் ஒண்ணு செய்ய முடியாது. ஜெயிக்க ஒரே வழி என்ன தெரியுமா, ஜெபம்.
ஜெயிக்க ஒரே ஒரு வழி என்னது? நான் ஒரு நாள் திருநெல்வேலியில் பஸ்ஸில் உட்கார்ந்துட்டு இருக்கேன், மதுரை. அப்போ அங்கே ஒரு பையன் நியூஸ் பேப்பரை விற்றுக்கிட்டே இருக்கும். அப்போ நான் என்றைக்குமே அநேக உதவி செய்யும்போது அந்த நியூஸ் பேப்பரை வாங்கி அவனுக்கு காசு கொடுத்து அவனுக்கு உதவி செய்யும். அப்போ அவன் என்கிட்ட சொன்னான், ஐயா ரொம்ப நாள் எனக்கு ஒரு ஆசை. அவன் என்ன தம்பி கேள்வின்னு கேட்டேன், நீங்கள் ஆள் தியானம் பண்ணுவீர்களான்னு கேட்டேன். நான் சொன்னேன், ஆள் தியானம் நான் பண்ணுற பழக்கமே கிடையாது. பைபிளை வாசிப்பேன், சிம்பிளாக ஜெபம் பண்ணுவேன், அதான் என் ஜெபம். இல்லை, நான் கோயம்புத்தூர் அப்படி எல்லா இடத்துல போய் இந்த தியானத்தை போய் படிச்சுட்டு வந்தேன். அதில் தியானத்தில் எப்படி வளரணும்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஜாக நான் வளர்ந்து படித்தேன். அப்படி படித்து நான் என்னுடைய மனதை கட்டுப்படுத்தி நான் வாழ்ந்து வருகிறேன். அவன் ஒரு கிறிஸ்தவன் கிடையாது, அப்படி வாழ்ந்து வருகிறேன். ஆனால் அப்படி கட்டுப்படும் போது அடுத்தவர்களை நான் காணும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கிருபையை, அது அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு வல்லமையை நான் கண்டுகொள்வேன். அப்போ சொன்னா, நான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் உங்க தலைக்கு மேல ஒரு பெரிய சக்கரவட்டம் இருக்கேன். நான் ஒன்றும் இல்லை, ஒரு சக்கரவட்டமும் அவன் சொன்னா எனக்கு தெரியுதுண்ணா. அப்போ என்ன எங்க போய் தியானம் பண்ணீங்கன்னு நான் சொன்னேன், ஒரு தியானம் கிடையாது. கர்த்தரா இயேசு ஏற்றுக்கொண்ட சின்ன பிள்ளை போல பைபிளை வாசிப்பேன், சின்ன பிள்ளை போல என்ன செய்வேன், ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஒன்றும் மல்யுத்தம் எல்லாம் செய்ய போறதே கிடையாது. இதுதான். அப்போ இதுல இவ்வளவு கிருபை கிடைக்காது. நான் சொன்னேன், இயேசுவை ஏற்றுக்கொள், உனக்கு இது கிடைக்கும். இப்படி எல்லாம் தியானம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப ஜெபம் என்றால் என்ன? உன் தகப்பனோடு, உன் தாயோடு, உன் நண்பனோடு பேசுவது போல ஆண்டவரோடு பேசுவது ஜெபம். தேவன் உண்டென்று விசுவாசிக்கிறவன் அவரை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்று என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். சங்கீதம் 65:2 சொல்கிறது, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவரே. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நீ அதிகமா ஜெபிக்கணும். இப்ப உங்க வீட்டுல நீங்க யார அதிகமா நேசிக்கிறீங்களோ அவங்க உங்கள்ட்ட பேசாட்டாலும் வம்புக்கு இழுத்து வச்சு பேசுவீங்க. தெரியுமா? நீங்க நேசிக்கிறனா உங்களுக்கு நேசம் குறைஞ்சிட்டுன்னு வைங்க, அவங்க பேசினாலும் உங்க முகத்தை எங்கேயோ. அப்போ அன்னைக்கு அநேக கேட்கறாங்க, என்னால ஜெபம் பண்ண முடியல. அப்போ அந்த ஜெபம் பண்ண முடியல காரணம் தெரியுமா? உனக்கும் ஆண்டவருக்குள்ள அன்பு என்ன செய்யுது? அப்படி என்ன செய்யுது? குறைஞ்சிட்டு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. இதுல மந்திரமும் கிடையாது, தந்திரம் கிடையாது. நீ ஆண்டவர் மேல அன்பை ஊத்த ஊத்த உனக்கு பண்ணுகிற அந்த ஜெப நேரம் மணிக்கணக்காக போயிடுது. மணிக்கணக்காக நேரம் உனக்கு கொள்ளாது. அப்போ ஆவிக்குரிய போராட்டத்துல விழாம அதுல ஜெயிச்சு சாட்சியா மாறணும்னா ஒரே வழி ஜெபம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், 1 மணி நேரம் நான் ஒரு நாள் ஜெபிக்கிற பழக்கம் உண்டு என்று சொல்லி கை தூக்கலாம். 5 நிமிடம் ஜெபிக்கிறவர்கள் உண்டு என்று சொல்லி கை தூக்கலாம். ஜெபமே பண்ணாத ஒரு வரம் எனக்கு உண்டு ஐயா என்று சொல்லுகிறவர்கள் கை தூக்கலாம். நான் சொல்றேன், ஜெபம் இல்லைன்னா எனக்கு ஆன்மீகத்தில் உயிரே. நான் உயிரோடு இருக்கிறேன்னா என்ன தெரியுமா? காத்த உள்ள இழுக்கிறேன், காத்த வெளியிடுறேன். நான் காத்த உள்ள இழுக்கிறதுக்கு எதுவும் செய்ய போறது இல்லை. காத்த வெளியிழுக்க நான் மனசுல பிளான் பண்ணி செய்யறேன். இது ஆட்டோமேட்டிக். அதே போல ஆண்டவரோடு இருக்கிறவன் ஜெபம் பண்ணு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவன் தானாகவே ஜெயிப்பான். அல்லேலூயா. அவ ஆன்மீக போராட்டத்தை ஜெயிக்க வழி என்ன தெரியுமா? ஜெபம். ஒழுங்கும் கரமா ஜெபிக்கணும். சிலருக்கு பிரச்சனை வந்தா ஜெபம் உச்ச கட்டத்துல வரும். இங்க இந்தியாவில் அப்படிதான். பரீட்சை வந்தா போதும் ஜெபம் உச்ச கட்டத்துல தம்பிமா தங்கச்சிமா வரும். வீட்டுல பிரச்சனைனா உச்ச கட்டம். பிறகு பார்த்தா அது இசிஜி கிராஃப் போல சாமி போயிட்டு ஏற்றமும் இருக்காது. ஆனா தானியேலை பாருங்க, பிரச்சனை வந்ததற்கு முன்பாக எப்படி ஜெபித்தானோ அதே போல பிரச்சனை வந்த போதும் தான் முன்பு செய்த வந்த பழக்கத்தின்படி இது கூட்டவும் இல்லை, குறையும் இல்லை. அப்படியானால் ஜெபம் மிக முதல்ல எடுத்த உடனே 7 மணி நேரம் ஜெபம் பண்ணாரு. எனக்கு ஒரு தம்பி உண்டு, அந்த தம்பி சொல்லுவான், அண்ணே நான் 7 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். அவன் ஒரு நாள் சொன்னாரு 7 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு 37 வருஷம் ஊழியர் செய்யறோம், நம்மளால கூட இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணல. 7 மணி நேரம் ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் தெருவில் பார்த்தேன், என்னை கட்டணும் அப்படி ஒதுங்கி போனார். தம்பிங்க வா, என்ன விஷயம்?
7 மணி நேரம் இல்லைண்ணே, கரெக்டாக 15 நாளைக்கு முன்னாடி 7 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். இப்போ அடுத்த 1 மாதம் ஆகுது 10 நிமிடம் கூட அது ஜெபம் அல்ல. முதல்ல 5 நிமிஷம் ஜெபத்தை ஆரம்பிங்க. அதை 1 மாதம் செய்யுங்க, அது அடுத்த மாதம் 15 நிமிஷம். அதை 1 மாதம் செய்யுங்க, அது அரை மணி. இப்படி முன்னேறணுமே தவிர எடுப்புல மேலே போகாதுங்க. எவ்வளோ வேகமாக போகிறீங்களோ கீழே. இன்னைக்கு அதான் நடக்கும். நான் பிராக்டிக்கலை சொல்றேன். அப்போ ஆவிக்குரிய போராட்டத்தை ஜெயிக்க முதல் ஆயுதம் என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது வேத வசனம். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் சொல்கிறது, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் வாசித்து தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் என்ன செய்யும். பேதுரு சொல்கிறார், நீ புதிதாய் பிறந்த குழந்தையாகி நீங்கள் வளரும்படி களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் என்ன செய்யுங்கள். அப்ப என்ன தெரியுமா, வேத வசனத்தை இரவும் பகலும் என்ன செய்யணும், படிச்சாலே ஆவிக்குரிய போராட்டம். நம்முடைய ஆண்டவரை வனாந்தரத்திலே சாத்தான் சோதித்தான். அவன் சொன்னான், எழுதியிருக்கிறதே என்றான். ஆண்டவர் சொன்னார், எழுதி. அப்படியானா வசனம் தெரியாம நம்மால் ஆவிக்குரிய போராட்டத்தை ஜெயிக்கவே. நீங்க நம்புறீங்களோ நம்புறீங்க, நான் ஒரு நாளைக்கு குறைந்தது 50 to 70 அதிகாரம் வாசிப்பேன். இவ்வளவு ஊழிய பலு இருந்தாலும் 50 to 70. என் பைபிளை பார்த்தீங்கன்னா அப்படி கந்தையா இருக்கும். ஏன் தெரியுமா, வசனம் வாசிக்க வாசிக்க வாசிக்கத்தான் நமக்குள்ள ஆவியும் ஜீவன் வரும். அல்லேலூயா. பிரசங்கத்தை கேட்கறதுனால ஆவியும் ஜீவன் வராது. வசனத்தை வாசிக்க பிரசங்கம் அது ஒரு ரகம். ஆனா வசனத்துல கலப்படம் கிடையாது. என் பிரசங்கத்துல கலப்படம் உண்டு, என்னை அறியாமல் வரலாம். எந்த போதருடைய பிரசங்கத்திலே கலப்படம் வரலாம், ஆனா வசனத்துல கலப்படம் கிடையாது. அப்படியானால் வசனத்தை இரவும் பகலும் வாசித்து தியானமாய் இருக்கிற மனுஷன். ஏனென்றால் சாத்தான் நம்ம சோதிக்கும் போது வசனத்தை வைத்தே ஜெயிக்கலாம். ஒரு தவறானதை பார்க்கும்போது உடனே ஆண்டவருடைய வசனம் நமக்குள்ள இருந்தால் ஆண்டவர் வசனத்தின் மூலமாய் நம்மை உணர்த்துவார். வசனம் இல்லைன்னா சினிமா வசனம் தான் உள்ள இருக்கும். அதே நான் சொல்றேன், வசனம் இல்லைன்னா எந்த வசனம் வரும்? சினிமா வசனமும் சினிமா பாட்டும் சீரியல் தான் என்ன செய்யும், உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கும். கர்த்தருடைய வசனம் இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய வசனம் ஆவியும் உள்ள பட்டை இல்லையா, இந்த பட்டை நமக்குள்ள. பரிசுத்தவான்களுடைய அடையாளம் என்ன? வாயிலே துணி இருக்கோ, கையிலே என்னதும் இருவரமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கு. சாத்தானை ஒரு சொந்த பலத்தில் ஜெயிக்க முடியாது, ஒரு சொந்த ஆவிய சொந்த ஞானத்தால் ஜெயிக்க முடியாது, வசனத்தினால் ஜெயிக்கணும். வசனத்தை வாசிக்கும் போதுதான் மனிதனுடைய தந்திரம், ஆவிகளின் தந்திரம், மக்களின் தந்திரம், உலகத்தின் தந்திரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ முதலாவது ஜெபம், இரண்டாவது என்னது? வசனம்.